சதீஷ் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ஹீரோயின் தான். ஒரு ஃபங்க்ஷனில் கூட கேப்டன் ஆஃப் த ஷிப்னு கூப்பிட்டாங்க டேரக்டரை. அப்படியே பார்த்தாரு, சரின்னு சொல்லிட்டு அடுத்து அவரை கூப்பிட்டாங்க ப்ரொடியூசரை. உடனே காம்பேக்டர் ஓனர் ஆஃப் த ஷிப்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை விட ரெமோ அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து மிகப்பெரிய பெர்ஃபார்மர். நம்ம எல்லாரும் சிவகார்த்திகேயனை என்டர்டெய்னராக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்டர்டெய்னர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் அவர் ஒரு பர்ஃபார்மராகவும் பார்ப்போம். ஒரு நல்ல வானும் உள்ள வானும் நல்ல காதலானும் ஒன்னா சேர்ந்தாரேமோ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற எல்லா பெரிய கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ப்ரெஸ். ஆக்சுவலாக இந்த படம் வந்து முதல்லேருந்தே பேசிகிட்டு இருக்கும்போது நானும் ஒரு பார்ட் மாதிரி தான். 24AM ஸ்டூடியோஸை வந்து ராஜா சாரோட கம்பெனி நான் பார்த்ததில்ல, நம்ம படம் நம்ம கம்பெனி அப்படி தான் பார்த்துருக்கேன். முதல்லேருந்தே நான் ஹீரோயினாக புக் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அந்த டயத்தில் வந்து யார் ஹீரோயின் என்ன இது கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இருந்த டயத்தில் நானே நிறைய ஹீரோயின்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன், இவங்க நல்லா இருப்பாங்களா. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லலாம் பார்த்துட்டு இருந்தேன், யாராவது புது பொண்ணுங்க இருப்பாங்களா கீர்த்தி பார்த்து சொல்லுங்கள் அப்படிம்பாரு. அந்த டயத்தில் ஒரு நாளைக்கு நான் தொடரியோட ஷூட்டிங்கில் இருந்த டயத்தில் ராஜா சார் கால் பண்ணிட்டு சொன்னார், பிசி சார் சொல்லிட்டார் கீர்த்தி நீங்கள் தான் ஹீரோயின், நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னாரு. சார் ஓகே சார், அதுக்கு மேலே மறுபேச்சே இல்லை, வேறு எந்த விஷயமே பேசல. ஃபஸ்ட் டைம் ராஜா சார் சொன்னார் ஓகே சார் அப்படின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு படம் அக்செப்ட் பண்ணதில்லை, அது ராஜா சார் மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான். தேங்க்யூ ஸோ மச் சார். என் அப்பா அம்மா கூட நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சார் கூப்பிட்டு இந்த படத்தை பற்றி சொன்னார், ஓகே சொன்னேன்னு சொன்னபோது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் அவங்களும் ராஜா சார் மேலே வச்சுருக்கிற அவ்வளோ நம்பிக்கை. அண்ட் இங்கே பார்த்த இந்த 24AM ஸ்டூடியோஸ் இது இப்படி பெருசாக இந்த மாதிரி ஃபாண்ட்டில் இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு நான் அன்னிலேருந்து ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு லான்ச். நான் இதனோட பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அனிருத் தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, அமேசிங் டைட்டில் ட்ராக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவா ரஜினி முருகனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சிவா பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லலாம். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தில். சதீஷ் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ஹீரோயின் தான். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி செட்டில் வந்து யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து வந்த உடனே எல்லாரும் யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்து அவர் உன்னை விட அழகாக இருக்கார், உன்னோட அழகாக இருக்கார் அப்படிங்க. ஸோ அவ்வளோ நல்லா அவர் போர்ட்ரே பண்ணியிருக்காருன்னா அவங்களோட க்ரூ டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நடிப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக வளரலை. ஆனால் நம்ம எல்லோரும் சிவகார்த்திகேயனை என்டர்டெய்னராக பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்டர்டெய்னர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் அவர் ஒரு பர்ஃபார்மராகவும் பார்ப்போம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, உழைச்சிருக்காரு. நம்மளே காலையில் நாங்கள் வந்து மேக்கப் போடும்போது ஒரு 2 மணி நேரம் வந்து மேக்கப் போடுறதே கஷ்டப்படுறோம். நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ்ஸே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து அவரை மாற்றிக்கிட்டு அவர் ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காரு அப்படிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ் சிவா, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ரசூல் புக்குட்டி சார் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறேன். வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிசி சார் தான் வந்து கீர்த்தி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருன்னு ராஜா சார் சொன்ன உடனே சாருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரேமில் வரது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் பாக்யராஜ், அவர் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ சிம்பிளாக இருக்கார், ஆனால் அவர் பயங்கர கில்லாடி. அவர் டயலாக்ஸ் அண்ட் நிறைய சின்ன சின்ன விஷயத்தில் பயங்கர ஸ்ட்ராங் அவர். அண்ட் இதில் நம்ம 24AM ஸ்டூடியோஸில் ஒர்க் பண்ணுற ஒரு மெயின் அட்வான்டேஜுங்கிறது சிவா இருந்தாலும் சரி, பாக்கியாக இருந்தாலும் சரி, ராஜா சார் எல்லாரும் இது நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலேயும்
இன்வால்வ்டாக இருப்பேனா. ஸோ அது அது இந்த 24AM ஸ்டுடியோஸ் அண்ட் பாக்கி சிவா இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வணக்கம். வணக்கம். இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கும் வணக்கம். பயங்கரமாக இருக்குது இல்லையா? இப்படி தான் பயமுறுத்திட்டு இருக்கார் ஒவ்வொரு நாளும். ஒரு 10 பெரம்பெடுத்து மிரட்டலாம் ஒரு டைரக்டர் நல்ல படம் பண்ணுன்னு சொல்லி. ஆனால் அன்பாலையும் தன்னுடைய இன்வால்மெண்ட்னாலையும் ஒவ்வொரு நாளும் மிரட்டிகிட்டு இருக்காரு. நான் கமிட் ஆகி 3 மாதம் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாமே 10 மடங்கு 20 மடங்கு. ஐயோ அவர் மாதிரி நம்ம உழைக்க முடியாமல் போயிடுவோம்னு சொல்லி நான் இன்னும் வேகமாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ மேட் அ ரைட் டெசிஷன். தனி ஒருவனுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது சிவகார்த்திகேயன் தேங்க்யூ அண்ட் ராஜா சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் எங்கள் வீட்டில் அப்பா ப்ரொடியூசர், தம்பி ஹீரோ. எப்போவுமே ஒரு தெரியாமல் ஒரு போட்டி இருக்கும், யார் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்டரா ப்ரொடியூசரா ஹீரோவான்னு சொல்லிட்டு. அப்பா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்களே, யாராவது ப்ரொடியூசரை கம்மியாக பேசிட்டு அவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷனில் கூட கேப்டன் ஆஃப் த ஷிப்னு கூப்பிட்டாங்க டைரக்டரை. அப்படியே பார்த்தாரு, சரின்னு சொல்லிட்டு. அடுத்து அவரை கூப்பிட்டாங்க ப்ரொடியூசரை. உடனே காம்பேர்ட்ட ஓனர் ஆஃப் த ஷிப்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல வச்சு அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இங்கிலீஷ் படங்கள் நீ பார்த்துருக்கியா ராஜா, 20th Century Fox, வார்னர் பிரதர்ஸ் எல்லாருமே பேனர் தான் ஒன்றா இருக்கும், ஆனால் ப்ரொடியூசர் பேர்லாம் மாறும். ஏன்னா அவங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த ப்ரொடியூசர் வேணும், முதல்ல ப்ரொடியூசரை டேஸ்ட்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடியூசர் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் படம் நான் ஹனுமான் ஜங்ஷன் அப்பாவோட ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது பயந்துட்டு தான் வேலை செஞ்சேன். ரொம்ப பயம், ஏதாவது தப்பாக பண்ணால் தூக்கிடுவாருன்னு சொல்லிட்டு. ஒரு ப்ரொடியூசர் மேலே எனக்கு இருக்க மரியாதையும் அந்த பயமும் அந்த அக்கறையும் தான் என்னை ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆக்கியிருக்கு இன்றைக்கி. ஸோ ஒரு படத்துக்கு யார் பெருசு, கல்வியா செல்வமா வீரமா மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ சண்டை வந்துகிட்டே இருக்கும். அந்த விதத்தில் ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம் படம் ஏஜிஎஸ் நிறுவனம் இருக்கிறதுலே என்னுடைய பெரிய நிறுவனம். இன்றைக்கி அவங்கக்கிட்ட வரும்போது சரி நல்ல ஆள் வந்திருக்காங்க, நல்ல சம்பளம் கேட்கலான்னு சொல்லி நான் ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா சைடில் கூப்பிட்டாரு, டேய் பெரிய ஆளாக இருக்காங்க, உன்னை நம்பி வந்திருக்காங்க, கவுத்து விட்றாதரா, இதை நம்பி நிறைய பேர், ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு அப்பாவாக அட்வைஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ப்ரொடியூசர் வரணுங்கிறதுல எப்போ சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எதுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறேன்னாக்க, இண்டஸ்ட்ரி ஷுட் ப்ரௌட்லி வெல்கம் அ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர். இன்றைக்கி ஒரு பெரிய கன்சர்னுடைய அறிமுகம் இன்றைக்கி. நான் அதனால தான் அதை பற்றி அவ்வளோ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஐ எம் சர்ப்ரைஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே. இந்த ப்ரொடக்ஷனில் இருந்து எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டீம் பற்றி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். சிவகார்த்திகேயன் நான் ரொம்ப விரும்பி அடுத்த படம் நுழைஞ்சிருக்கேன். ரொம்ப ஒரு ப்ராமிசிங் ஹீரோ, என்னுடைய கதைக்கான ஆப்ட் ஹீரோ. ஸோ என் படத்தை பற்றி நான் என்னுடைய விழாவில் பேசுவேன். இன்றைக்கி முழுக்க முழுக்க ராஜா சாருடைய விழா இது. ஆல் தி பெஸ்ட் சார். அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக, அதாவது வெறும் திறமை மட்டுமே கிடையாது, நல்ல உள்ளம் நல்ல எண்ணம் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு வெற்றி தர முடியும். அதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கிற அவர்கிட்ட பற்றி நான் மட்டும் பேசணும்னு நினச்சேன். என்னுடைய மனப்பூர்வமான அடியாளத்திலிருந்து அவருக்கான வாழ்த்துக்கள். பெரிய பெரிய நிறுவனமாக இது அமையும். நன்றி நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இது என்னுடைய ஃபஸ்ட்டு மேடை. இவ்வளோ பெரிய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அமையாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னுடைய டைரக்டர் சுந்தர்சி சாருக்கும் அட்லி சாருக்கும் பெரிய நன்றி. அப்புறம் சிவகார்த்திகேயன் சார், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி நரேட் பண்ணேன். யாரும் டக்குன்னு ஒரு லேடி கெட்டப் பண்ணோன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவர் ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சு அடிக்கடி ஃபோன் அடித்து கேட்பார், கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு. நானும் அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஸோ ஒரு வழியாக ஒரு 10 months இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் நான் உங்களை ரொம்ப படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். காலையில் 3 மணிக்கு வரணும். நாங்கள்லாம் 6-7 மணிக்கு தான் ஷூட்டிங்க்கு வருவோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மேக்கப் போட்டு ஃபுல் டார்ச்சர் அது. ஏன்னா அவர் அப்படியே உட்காந்துருக்கணும், மேக்கப் முகத்தில் வச்சு தேய்ச்சி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு வரும்போது காமெடி சீன் போது அவர் ஃபுல் டென்ஷனாக உட்காந்து ஸோ அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்மர் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே.
இந்த சான்ஸ் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இவ்வளோ பெரிய சான்ஸ், ரொம்ப நன்றி. ஒரு எல்கேஜி பையனை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கூட கிளாஸ்மேட்டிக் சேர்த்து விட்ட மாதிரி எனக்கு பிசி சார் ஒரு பயங்கர பயமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் சாரை போய் நான் ஆஃபீஸில் மீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்லி சார், தோளில் தட்டி கொடுத்து எனக்கு இப்போ வந்து சார்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு பயமே கிடையாது, பயங்கர மரியாதை மட்டும்தான் இருக்குது. அந்த ப்ரொஃபஸர் வந்து எல்கேஜி பையன் என் கூட சேர்ந்து வந்துட்டார். ஸோ சார் மிகப்பெரிய நன்றி சார். அப்புறம் ரசூல் சார் வந்து ஒரு பயங்கர எனர்ஜியான பர்சன். எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் ஃபேஸில் வச்சு நான் போய் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அவருக்கு வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஸ்டோரி நரேட் பண்ணியிருப்பேன். உடனே கதையை கேட்டு நான் பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். சங்கர் சார் வந்து அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட நான் வந்து வேலை பார்த்தேன். ஸோ அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது நான் அடிக்கடி கேட்பேன், சங்கர் சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி அட்லி சார்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ பிரம்மாண்டத்தினோட உச்சம் சங்கர் சார் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப 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 நன்றி சார். அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ஹீரோயின் நிறைய தேடணும். அதில் என்னுடைய ஃபஸ்ட்டு இது என்ன இருந்ததுன்னா, படத்தில் நிறைய டாக்கி பொசிஷன் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் தெரியாத அந்த ஹீரோயின் வரக்கூடாது, ஸோ தமிழ் தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்ச நிறைய பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் தேடணும். அவங்கக்கிட்டே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே நாங்களாம் கூச்சப்படாமல் கேட்டிருக்கோம். ஒரு ஹீரோயின்கிட்டே போய்ட்டு இன்னொரு ஹீரோயின் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்ட்டெல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ கடைசியில் எங்களுக்கு அவங்க பெஸ்ட் ஆப்ஷனாக நாங்கள் ஏன் அவங்கள அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி தான் ரஜினி முருகன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக் டு பேக் ஒரே காம்பினேஷன். ஸோ கரெக்டாக இருக்குமா இருக்காது அப்படின்ற ஒரு பெரிய டவுட். ஏன்னா தொடர்ந்து நடிக்கும்போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் தானே வேணும். ஸோ அது வில்லேஜ் ஸ்டோரி, இது சிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நான் பெரிய ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெருசாக வேலை கொடுத்ததே கிடையாது. ஒரு வாட்டி சொன்னோம்னா போதும், அந்த ஒரு டேக் அப்படிதான் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஒரு பயங்கர பெர்ஃபார்மர். சிவா சார் அதோட பெரிய பெர்ஃபார்மர். சிவகார்த்திகேயனை விட அந்த ரெமோ அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து மிகப்பெரிய பெர்ஃபார்மர். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல வானும் உள்ள வானும் நல்ல காதலனும் ஒன்னா சேர்ந்தாரே கீழ இருந்து மேல